ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துருக்கிறது கேமிங் குக்கிங் அண்ட் என்லெஸ் ஃபன்லானி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானியில் யூஎஃப் எஸ்கேப் அப்படின்னு வந்திருக்கு கிரானி ரீமேக்கில். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு எப்படி பண்ணணும் என்ன இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கிரானி கேமுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது, ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து டெய்லியெலாம் இல்லை, அப்பப்போ தான் வீடியோ போடுவோம். லீவ் டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ எந்திக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி எஸ்கேப் ஆகணும், நம்ம ஆல்ரெடி கிரானி விளாண்டுறதுனால நம்மளுக்கு வந்து கிரானி கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகணும்னு மட்டும் தெரியும். பட் யூஎஃப் எஸ்கேப் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எப்படின்னு எனக்கே தெரியாது. அது பார்த்திங்கன்னா எதாவது புதுசாக இருக்கும், புதுசாக ரூமில் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல புது புது பொருள் கிடச்சிச்சின்னா அந்த ரூமில் வந்து போட்டுறணும், நம்மளுக்கு தேவைப்படும். சரி, கிரானி பார்த்திங்கன்னா இதில் எங்கே இருப்பா, என்ன பண்ணுவோம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரானி டிஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து இதாக பண்ண முடியும். இவா பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவான்னு தெரில, எங்கே இருப்பானும் தெரியல. சரி, கார் இடத்துக்கு போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கார் இடத்துல எனக்கு தெரிஞ்சு பேட் சீட் இருக்குது. ஏன்னா நீ கார் கீழே பேட் சீட் எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிளிச்சு. இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரீமேக்கில் நீ நார்மல் கிரானியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ரீமேக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பார்த்தீங்கன்னா பேட் சீட்டு கீழே போட்டு கிரானி வந்து இங்கே வர வச்சுட்டு நம்ம அந்த சைடில் போய் பேட்டுக்கு ஃபுட்டு வச்சுட்டு பார்ப்போம். கிரானி பார்த்திங்கன்னா இது ஈஸி முன்னால ரொம்ப ஸ்லோவாகிறாங்க. இங்கே பாருங்கள், பக்கு வேறு ஆகுது. இது ஒரு கேமு, இது பக்கு வேறு ஆகுது. சொல்கிறது, போன ரவுண்டில் இந்த கிரானிக்கிட்ட நம்ம அடிலாம் வாங்கியிருப்போம். இந்த டைம் கொஞ்சம் அடி வாங்காமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த கிரானியை போட்டும் தர முடியாது, ரொம்ப மோசமான விஷயமே எனக்கு அதுதான். அந்த கிரானியை கூட எதாவது பண்ணலாம், இந்த கிரானியை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இதை தள்ளி விட்டுட்டு சேஃபில் போய் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக அந்த அறிவு அங்கே போயிருக்கோம். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சேஃபை ஓப்பன் பண்ணி பார்த்தா லெமன் வந்துட்டு மெலன் கிடச்சிருக்கு. இந்த மெலனை வச்சு பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும், புதுசாக கிடைக்கணும்டா. அடி யூஎஃப்ஓ கொடுத்துற மாரி ஏதாவது கொடுங்கடா. யூஎஃப்ஓ என்ன பண்ணணுன்னே தெரில, பேட்லாக்கெலாம் கொடுத்துறாங்கடா. அடி ஐயோ, பேட்லாக்கி எப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க. யூஎஃப்ஓக்கு இதுக்குடா பேட்லாக்கி. சரி, இதுக்குள்ளே போட்டு வைப்போம், உள்ளே போக மாட்டேது. சரி, விட்ருங்க அதாடி. பேட்லாக்கி தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து மேலே போகலாம். சவுண்டு கேட்டு கிரானி வந்து அங்கே போயிருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க கிரானி. அங்கே ஒரு ட்ராப் இருக்குனால நான் நம்பி இப்படி போகிறேன். ஒரு இப்படியே ஏதாவது தாங்கடாடி, கோடெல்லாம் கொடுக்கானுங்க. கிரானி போகிறாங்க. ஐயோ, கிரானி போயிட்டா. அடப்பாவீங்களா, கிரானி அங்கே தான் இருக்கா. கிரானி எப்பார், ஹோய் கிரானி பார்க்க மாட்டேங்கிறே, காது கேட்காதோ. பார்த்துட்டாங்க. ஓடு 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 ஓடு, சீக்கிரம் ஓடுறா டே, ஓடுங்க சீக்கிரமாக ஓடுங்க. ஒரு பயங்கரமான ஒரு உருவம் நம்மளை துரத்திட்டு இருக்கு. இந்த தக்காளி எடுத்து அது மேலே போடுங்க, போட்டாலும் ஒன்றாவது. அதனால் ட்ரை பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, இது எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போய் இப்போ எதுக்கு இந்த கோடை நான் எடுத்துகிட்டு வரேன், எது கொண்டு வரேன்னு எனக்கே தெரில. சும்மா கொண்டு வரேங்க. நீங்கள் போட்டுருவோம், இது நம்ம தேவைப்படாது. சவுண்டு போட்டு அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறலாம் இந்த கோடை இங்கே போட்டு. ஓகே, சவுண்ட் அப் போடு கிரானி, டக்குன்னு வா, நம்ம டக்குன்னு எஸ்கேப் ஆகும். ஓகே, இப்போ வந்து மேலே போயிட்டு யோசிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இங்கே வின் சேனல் பார்த்தேன், அனுப்பிச்சேன்டா. அப்படியே அலைக்கா தூக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துரும். ஹேமர் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஹேமராக இருக்கும். அந்த பேட்லாக்கி பார்த்தீங்களா,
சே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேமரை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண முடியாது, டோட்டல் வேஸ்ட்டு. இதை எடுத்து இங்கே போடுவோன்னா இது உழவும் மாட்டேங்குது. அட்டா டே டி டி உளுந்து தொலைடா. கிராணி வந்து இங்கே தொலைச்சிட போகிறாங்க. அந்த கிராணி வந்து ஒரு மாதிரி தின்ஸாக இருப்பா. ஸோ இதே கிராணி எடுக்கிறா நீங்கள் என்ன யூஎஃப்ஓக்கு தான் தேவைப்படாது. மித்தபடி நம்மளால் வந்து நிறைய பிளாங்க் வந்து உடைக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு வரோம். ஸோ காக்கா இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 இந்த பிளாங்கு இதை உடச்சி விடலாமா வேண்டாமா? வேண்டாம், கிராணி பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ பக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை. இது பக்கத்தில் இல்லாத மாதிரி தான் இருக்கா. சரி உடச்சி விட்ருவோம். காசாக பணமா என்ன இருக்குல்ல. ஸ்பெஷல் கீ கெத்து. தேங்க்ஸு. நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து பிளாங்க் வந்து தேவைப்படும். பிளாங்க் இல்லை, அது வந்து ஹேமர். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிளாங்க் வைக்கணும். ஸோ அதுக்கும் தேவைப்படும். பட் இப்போ அதுக்குலாம் டைம் இல்லை. கிராண்டிங் வர வச்சுட்டு ஸ்பெஷலுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஐ மீன் ஸ்பெஷல் இடத்துக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு. ஏங்க ஒரு டவுட்டுங்க எனக்கு. ஸ்பைடர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் போ வச்சு போடணும், இல்லை மீட்டு போடணும். மீட்டெலாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிளாங்க் வச்சு தான் இது ஷார்ட் கன் வச்சு தான் அது வந்து எதாவது பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்மகிட்ட தான் ஒன்றுமே இல்லையே. நம்ம என்ன பண்ண முடியாது, வெப்பனே இல்லை. என்ன பண்ணலாம்? மீட் எதாவது இருக்கா? இருக்குங்க, கெத்து. ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா மீட் இருக்கு. மேலே ஓடு 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 ஓடு. ராணி வரல. ஒச்சுடு. அது ஓகே சாச்சா. சீக்கிரம் மேலே போகிறது வேஸ்ட்டு தான். தக்காளி ஸ்டாண்டர் அப்படின்றது. சரி இதை வச்சு ஷூட் பண்ணி பார்ப்போம். ஷூட்லாம் கொடுக்கானுங்க. டே ப்ளீஸ்டா கொஞ்சமாவது எனக்கு. சூப்பருங்க. வாழ்க்கையில உருப்படியாக பண்ணதுன்னா இதுதான். சுவிட்சு கெத்து. சுவிட்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிராணி இல்லைங்க. அடிச்சுதான் லக்கி. நீங்கள் இந்த கிரானிட்டை அடியே வாங்க நம்ம செப்பிச்சுட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். சுவிட்சா போட்டு மேலே வா. நீங்கள் வா. கிராணி கூப்பிட்டுருக்கேண்ணா. வரமாட்டிக்காளே. இந்த தடவை இந்த கிரானைட் அடி வாங்கக்கூடாதுன்னு ஒரு இது வச்சுருக்கேன். போன தடவை இது ரொம்ப நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம இதை வச்சு செய்கிறோமோ இல்லையோ, நம்ம வேலையை பார்த்துட்டு கெத்தாக போகிறோம். நம்மளால் வச்சு செய்ய முடியாது, அதில் வெப்பன் கொடுக்கல. ஓகே எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ சுவிட்சு இங்கே போட்டுடலாம். எதாச்சும் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சுவிட்சு மட்டும் நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்கு. கிரானிங் வர வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவிட்சு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இடம் இருந்துச்சு, அதில் தான் சுவிட்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ கிராணி பார்த்துட்டாலே. இவ வேற நல்லா நாட்டுக்கிழவியாக இருக்காங்க. நாட்டுக்கிழவியுமே இல்லை, காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கா. ஐயோ இவாள் அப்புறம் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ பார்க்கல, நிமிஷம் நம்மளே போக வேண்டியதான். அவள் பார்த்தா என்ன ஆக போகுது, பெருசாக எதுவும் ஆக போகிறது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி கேட்குறாங்க, புதுசாக இருக்குல்ல. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி வேஸ்ட் இங்கே போட்டுருந்தேன். இப்போ அதான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு பேட்லாக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டைலாக் சொல்லிச்சு. என்னன்னா நீங்களும் கேளுங்களேன். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்கிட்ட சொல்லிச்சு. ஸோ அதுமாரி நடந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை வச்சுருவோம். இதுக்குள்ளே சுவிட்ச் வைக்க கேட்காங்க. சுவிட்ச் வச்சா என்ன ஆகுது? ஒன்றும் ஆகலை. காமெடி எதுவும் பண்ணலையே. இங்கே கோட் வைக்கணுமா?
கிராணி வேறு வந்துடுவாளே. ஓடவை ஓடு 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 ஓடு. இங்கே ஓடக்கூடாது, இங்கே கிராணி இருப்பாளே. சவுண்டு கேட்டு என்ன ஏதாவது டிராஃபிக் கீப்பு கொடுக்கலாம்லடாடி. மனசாட்சி ஒன்று இருக்காடா அவங்களுக்குலாம். ஃப்ரீ ஸ்டாப் ஏதாவது கொடுக்கலாம், அதை போட்டு தள்ளுற மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கிராணி வந்து டென்ஷன் நிறுத்திட்டுருக்கா எனக்கு. என்னென்னா அடி வாங்காமல் எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்குறேங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மேலே ஒரு மொட்டை மாடி இருக்கும்ல, ஸோ அங்கே போய் இது யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இதாகும். அடுத்து நம்ம வந்து அந்த வின் சாண்டில்லாம் எடுப்போமே, வின் சாண்டில் வச்சு இந்த கிணறு சைடு ரூமு அந்த இடத்துக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு மேட்ரு இருக்குது. இப்போ கிராணி வந்துட்டாங்க. அது வின் சாண்டில் சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ வந்து வந்துடும். நம்ம வந்து எஸ்கேப் ஆடுறோம். உனக்கு தான் தெரியாதா, நீ எப்படா உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டிங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். எப்பா பேய். கிராணி இங்கே தான் இருக்கேன். முடிஞ்சா என்ன அடி பார்ப்போம். நீ வந்து அடிக்க மாட்டேன், நீ பிடிக்க தான் செய்வ. ஆனால் இந்த கிராணி பார்த்தீங்கன்னா மோசமான கிராணி தாங்க. 3 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு லக்கு. 4வது நாள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஹாரிஃபில்லிங்கான ஒரு கிராணி தான் இது. ஐயோ இது வேறு இங்கேயே நிற்கிதுங்க, டென்ஷனாக இருக்குது. ஐயும் தொலைய மாட்டிக்கு. என்னால் ஒரு 4 நாள் வேஸ்ட்லாம் பண்ண முடியாது ஒன்ட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிராணி வந்து போகவே இல்லை அங்கேருந்து. டென்ஷன் ஏற்றுது எனக்கு. ஸோ அதான் கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு அந்த கிளிப் வந்து காட்டல. அவள் ரொம்ப நேரமாக இருந்துகிட்டு இருந்தான், போகவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2-3 தடவை சவுண்டை போக டிஸ்ட்ராக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு போக வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிக்கணும்னால ரொம்ப நேரம் ஆச்சு இந்த அதனால தான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் அதை காட்டலண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராணிங்க வர வச்சுட்டு நம்ம வந்து சொன்னோம்ல மொட்டை மாடி போயிட்டு கீழே போக வேண்டியது இருக்குது. அதோட இந்த கேமே முடிஞ்சு 15 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன் இந்த கேமை. ஸோ இதேமாரி புது எஸ்கேப்லாம் நம்ம சேனலில் வந்து அதிகமாக போடுவோம். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. ஸோ ஓகே, அவள் பார்த்தாலும் பார்க்கறனால நான் வந்து மேலே போக போகிறேங்க. ஏன்னா உருண்டு வந்துட்டுருப்பா. ஸோ அதுக்கெலாம் நம்ம டைம் இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு தான் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேனிக்வீனா, அதான் மேனிக்வீன்றோம்னா இதுதான். இதில் யூஸ் பண்ணிட்டேன்னா என்ன, யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கிராணி வந்து ஒரு வேலை. ஐயோ எங்கே இருக்க நீ எங்கேயும் இரு, நான் கீழே போகிறேன். ஓகே கீழே வந்தாச்சு. சீக்கிரம் முடிச்சிடலாம் கேமை. கிராணியே பார்த்தாலும் வேஸ்ட்டு தாங்க. பாருங்களேன், இருக்க அப்படியே ஏறக்கூடாது. கிராணியை வர வச்சுட்டு கொஞ்சம் டென்ஷன் ஏற்றிட்டு அவள் கரெக்டாக நம்ம பிடிக்கும் போது இந்த லைட்டில் நம்ம பட்டோன்னு வைங்களேன், அப்படியே எஸ்கேப் போயிடலாம். ஸோ கொஞ்சம் அவளை வெறுப்பேற்றிட்டு டென்ஷன் பண்ணிவிட்டு வா 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 நான் எஸ்கேப் பார்த்தல. உன் முன்னாடி எஸ்கேப் ஆகிட்டேன். உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியல. போன ரவுண்டில் தான் நீ என்னை வச்சு பொழந்த, இந்த ரவுண்டில் நான் ஒன்று வச்சு பொழக்கல. நானும் பொழங்காமல் இருந்தேன். உன்ட்ட அடி வாங்கலை, ரொம்ப கெத்தாக எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த கட் சீன் பாருங்கள், நல்லாயிருக்கு. நம்ம யூஎஃப்ஓலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்மேட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.